வாசிக்கலாம். இன்றைய வேத ஆராய்ச்சிக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் ஒருவரிலொருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரிலொருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். புதிய கட்டளை. 10 கட்டளைகள் இருக்கிறது, கற்பனைகள் இருக்கிறது. எத்தனை இருந்தாலும் ஆண்டவர் மேல் வீட்டறையில் அப்பர் ரூம் சர்மன் அதில் சொன்ன ஒரு கட்டளை, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். அல்லேலூயா. நான் உங்களை எப்படி நேசித்தேனோ அதை போல ஒரு நேசம். இயேசு கிறிஸ்து சபையை எப்படி நேசித்தாரோ, நம் ஒவ்வொருவரையும் எப்படி நேசித்திருக்கிறாரோ, நேசித்து கொண்டு இருக்கிறாரோ, அதை போல ஒரு நேசம், அன்பு நாம் ஒருவருக்கொருவர் காணப்பட வேண்டும். அது கட்டளையாக சொல்லியிருக்கிறார். புதிய கட்டளை. இந்த ஒரு கட்டளையில் எல்லா கற்பனைகளும் அடங்கி இருக்கிறது. ஆமென். இந்த ஒரு கட்டளை அதிகமாக தியானம் பண்ணும்போது, ஆராய்ச்சி செய்யும் போது, ஸ்தோத்திரம், எல்லா கற்பனைகளையும் நம்மால் கை கொள்ள முடியும். உற்று கவனித்தால் அது நடக்கும். கடைசி ஆண்டவருடைய சர்மன் இதாங்க, மேல் வீட்டு அறையில். இதுக்கப்புறம் சிலுவைக்கு போறார் ஆண்டவர். உபதேசமாக, போதனையாக, ஸ்தோத்திரம், அன்பாக சொன்ன வார்த்தை, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். அல்லேலூயா. இயேசுவை ஏன் ஏற்றுக்கொள்ள முடியல? நீங்கள் எல்லாம் கிறிஸ்தவங்களா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. காரணம் என்ன? இயேசுவை போல் தேவ ஜனங்கள் இல்லை, அந்த அன்பு இல்லை. மற்ற எல்லாம் இருக்கிறதுங்க. ஆண்டவர் நம்மிடத்தில் காண்பித்த அதே அன்பை இந்த காலை வேளையில தேவ ஜனங்கள் நமக்குள், நாம் ஒருவரில் ஒருவர் அந்த அன்பு நமக்கு வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை வற்புறுத்துகிறார். அல்லேலூயா. நீங்கள் அற்புதம் செய்வதனால் தேவனுடைய சீஷர்கள் அல்ல, நீங்கள் அடையாளங்கள் செய்வதனால தேவனுடைய சீஷர்கள் அல்ல. மந்திரவாதியும் செய்யறானே, அப்படித்தானே? பூஜை பண்றவங்க, மாந்திரிகம் பண்றவன் அற்புதம் செய்யறான். ஆக அடையாளங்களினாலே, அற்புதங்களினால் நீங்கள் என்னுடைய சீஷர்களாக முடியாது. உங்களுடைய அன்பினால் தான் நீங்கள் என்னை மகிமைப்படுத்துகிற சீஷர்களாய் மாறுவீர்கள். சண்டையோ சண்டை. எங்க வீட்டில் வேலை பார்க்கிற இடத்துல சாட்சி கெட்டு போய், ஆமீன், உறவுகள் முறிக்கப்பட்டு வந்திருக்கலாம். நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு உங்களுடைய உறவுகளை கர்த்தர் பலப்படுத்துவார். அல்லேலூயா. உங்களுடைய குடும்பம் ஒரு குட்டி பரலோகமாக மாறும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். முன் ருசி பரலோகத்தில் எப்படி இருக்கிறது? ஒரு பெரிய சமாதானம், ஆடல், பாடல், ஆராதனை, துதி, சோத்திரங்கள், ஜெபதூபங்கள், அமைதியான இடமாய் இருக்கிறது. நம்ம வீடும் அப்படி குட்டி பரலோகமாக மாறும். அதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. நாம் தேவனை இப்படி இந்த புதிய கட்டளையை நாம் பின்பற்றினால் நம்முடைய வீடு ஒரு குட்டி பரலோகமாக மாறும். பரலோகத்தின் முன் ருசியை, அந்த ஃபோர்டேஸ்ட் ஆஃப் ஹெவனை நாம் ருசிக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபம், பரமண்டலங்களில் இருக்கிற அந்த ஜெபத்தில் எல்லாம் ப்ளூரல் தாங்க. என் தேவன்லாம் சொல்லலை. சபையில் ஒருபோதும் சுயநலம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்ம பிறப்பால் நம்ம ஒவ்வொருவருக்கும் வேறு வேறு தகப்பன்மார். ஆனால் சபை என்று உள்ள வந்துட்டா நம்ம எல்லாருக்கும் ஒரே தகப்பன், பரத்தில் இருக்கிற நல்ல பிதா. நல்ல கரங்களை தட்டி, ஓ, அவருக்கு வயசாகாது, கடைசி வரை அன்பு மாறாது. அல்லேலூயா. ஆமென். ஜெபம்னாலே பெற்றோர் பிள்ளைகள் அந்த உறவு, அந்த பந்தம், பிறப்பால், மொழியால், நாம் வளர்ந்த விதத்தில் வேறு வேறு இடத்துல இருந்திருக்கலாம். ஆனால்
வணங்குகிற ஆராதிக்கிற தெய்வம் என்று வரும்போது நம்ம எல்லாருக்கும் ஒரே தகப்பன். அந்த தகப்பனுக்கு வயசே ஆகாது. வயசாயிரும். சின்ன வயசுல எப்படி ஹெல்ப் பண்ணாங்களோ அப்படி ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, முடியாது. ஏன்? மரித்தே போகலாம். ஆனால் நம்மோடு எப்போதும் இருக்கிற ஒரு தகப்பன் வீடு உண்டு. ஹல்லேலூயா. அது பரம தகப்பன். ஆமென். ஓ, நம்ம வந்திருப்பது அப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறோம். அவருடைய நன்மையால் நம்மை நிரப்புவார். தகப்பன் இல்லையேன்னு கவலைப்படாத. கர்த்தர் உனக்கு தகப்பனா இருந்த எல்லா காரியங்களையும் கர்த்தர் செய்து கொடுப்பார் ஐயா. ஆக தகப்பன் வீடு, ஒரே தகப்பனின் பிள்ளைகள் நாம். நமக்குள்ள எந்த ஒரு பிரிவினை, பாகுபாடு இருக்கவே கூடாது. ஆமென். தேவன் புதிய கட்டளை உபதேசமாக, போதனையாக சொல்லப்பட்டது. கவனிங்க, இப்படி நாம் இருக்கும்போது பிறருக்கு நாம் தேவனுடைய சீஷர்கள் என்பதை நாம் தெரியப்படுத்துவோம். புறஜாதிகள் இப்படிப்பட்ட அன்பை தேடி வருவார்கள். ஆமென். ஓ, ஒரே தகப்பனின் பிள்ளைகளாக இருக்கிறீங்களே, நானும் அந்த ஃபேமிலியில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு வருவாங்க. ஏன் வர மாட்டேங்கிறாங்க புறஜாதிகள்? நமக்குள்ள ஒற்றுமை இல்லை, அன்பு இல்லை, மற்ற எல்லாம் இருக்கு. இந்த கால வேளையிலே ஆண்டவர் நம்மிலே எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், நாம் ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்க வேண்டும். ஆமென். அந்த அன்பு எப்படிப்பட்டதான அன்பு? தேவன் நம்மிடத்தில் வைத்த அன்புக்கு இணையான அன்பு. வசனத்தை வாசிங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. அவங்களாம் அவ்வளோ அக்கிரமம் பண்றாங்க பாஸ்டர், அவ்வளோ பாவம் செய்யறாங்க. அவங்க பக்கத்தில் நான் போகவே மாட்டேன்னு சொல்லக்கூடாது. நாம் பாவிகளா இருக்கையில் நம்மேல் தமது அன்பை விளங்க பண்ணினார். பாவிகளை நம்ம நேசிக்கணும். அவங்களை நேசிச்சு அந்த பாவத்திலிருந்து விடுதலையாகும்படி நாம் மன்றாடி ஜெபிக்க வேணும். அல்லேலூயா. பாவிகளை நேசிக்க வேணும், ஆனா அவங்க செய்கிற பாவத்தை வெறுக்க வேண்டும். தவறா புரிஞ்சுக்க கூடாது. அவங்க செய்கிற பாவத்துக்கு நீங்களும் துணை போயிடக்கூடாது. பாஸ்டர் பாவிகளை நேசிக்க சொல்லிட்டாரு, நல்ல பாவம் செய்யுங்க. அவர்களை நேசிக்க வேண்டும். அவர்கள் பாவங்களை தேவனிடத்தில் சொல்லி மன்றாடி அதிலிருந்து ஒரு விடுதலை வாங்கி கொடுக்க வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 4:8. தேவன் தமது அன்பை எப்படி விளங்க பண்ணினார்? நாம் பாவிகளாக இருக்கையில் தமது அன்பை விளங்க பண்ணினாரே, அந்த அன்பை பிறருக்கு நாம் செலுத்த வேண்டும். வாசிக்கலாம். 1 யோவான் 4:8. அன்பு இல்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்மிடத்துல தேவ அன்பு இல்லை என்றால் எத்தனை ஜெபத்துக்கு ஆராதனைக்கு வந்தாலும் தேவனை நாம் அறியவே முடியாது. ஆண்டவரே, உம்முடைய அன்பினால் என் இருதயத்தை நிரப்புங்க சுவாமி. எத்தனை பேர் கேட்க முடியும்? 1 பேதுரு 4:8 வாசிக்கலாம். இந்த அன்பு என்னெல்லாம் செய்யும் பாருங்க. இந்த கேரக்டரை நம்ம வாசிக்க தியானிக்க இந்த சுபாவத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். உடனே கேட்டணும் ஆண்டவர்கிட்ட, இப்படிப்பட்ட நல்ல திவ்ய சுபாவத்தை தாங்க சுவாமி. வாசிக்கலாம். 1 பேதுரு 4:8. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். வெறும் அன்பு இல்லை, எப்படிப்பட்ட அன்பு? ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். பார்த்தீங்களா? ஊக்கமான அன்பு. அன்பே இல்லை, அப்புறம் எங்க ஊக்கமான அன்பு? ஊக்கமான அன்பு என்ன செய்யும் அப்படின்னா, பிறருடைய பாவங்களை மூடிவிடும். பிறருடைய பாவங்கள் உங்களுக்கு தெரிய வந்தா யாருக்கும் சொல்லக்கூடாது. அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களிடத்தில் அன்பு இல்லைன்னு அர்த்தம். எப்பேற்பட்ட பெரிய பாவமாக இருந்தாலும் அந்த பாவத்தை மூடி மறைக்கணுங்க. அதான் கிறிஸ்தவனின் அழகு. வீட்டாருடைய பாவமாக இருக்கலாம், அல்லது சக விசுவாசிகளின் பாவமாக இருக்கலாம். வெளியே சொல்லி தூற்றி திரியாதீர்கள். உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். தேவனுடைய அன்பு நமக்குள்ள இருந்தால்
தேவனிடத்தில் கண்ணீரோடு நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த சகோதரன், இந்த சகோதரி இந்த பாவத்தில் இருக்கிறாங்க சுவாமி, ஆண்டவர்களை மன்னியும் என்று சொல்லி அவர்களுக்காக ஊக்கமா ஜெபம் பண்ணி அவர்களை ஃபாலோ பண்ணணும், விசாரிக்கணும். அந்த பாவத்திலிருந்து விடுபட்டு விட்டார்களா, அவங்க மேல கண்ணா இருக்கணும். காரணம் என்ன? நம்ம ஜெபிச்சு கொண்டிருக்கிறோமே, praying for them, அவங்களுக்காக ஜெபிச்சு கொண்டிருக்கிறோம். அதற்காக அவங்கள பின்தொடரலாமே ஒழிய மற்றவருடைய பாவத்தை கேட்டு நம்ம சுகத்தை பெற்றக்கூடாது. அதுல சிலருக்கு ரொம்ப சுகம். பிறருடைய தவறு மற்றவர்களுக்கு ஒரு சுகத்தை தருகிறது. அது டேஞ்சர், ஆபத்து. மனைவியை சந்தேகப்படாத. சந்தேகம் சந்தோஷ கேடு. புருஷனை சந்தேகப்படாத. அன்பு சகலத்தை மூடும். மூடி மறைச்சிருங்க, வெளியே காமிக்காது. நீ எத்தனை கணவன் மனைவி தன்னுடைய குறைகளை மற்றவர்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க பார், எல்லாம் திறந்து காமிக்கிறாங்க. தவறு. அன்பு சகல பாவங்களை மூடும். அல்லேலூயா. குறைவில்லாம எத்தனை பேர் இருக்கிறாங்க? நீங்க எதிர்பார்த்த எல்லாம் உங்க வாழ்க்கை துணைட்ட கிடைச்சிருச்சா? குறைவுகள் உண்டு. சகிக்கணும். அந்த ஊக்கமான அன்பு ஒருவரில் ஒருவர் இருந்தால் வீடு குட்டி பரலோகமாக மாறிவிடும். அல்லேலூயா. மூடி மறைக்கணும், குழி தோண்டி புதைக்கணும். உங்களை நம்பி எத்தனை சீக்கிரட் அநேகர் சொல்லி இருக்கிறார். ரகசியங்களை காத்துக்கொள்ள முடிகிறதா? இல்லையே. பிறரிடத்துல சொல்லி அதை தூற்றி திரிந்து பிள்ளைகளுடைய பாவத்தை, மருமக்கமாருடைய பாவத்தை மாமியார் மாமனார் மறைக்கணும். அதுதான் குட்டி பரலோகமான வீடு. எப்ப பாரு மருமகளை பற்றியே குறை சொல்றது. நீங்களும் ஒரு காலத்துல மருமக தானே. அப்ப நீங்க என்ன செஞ்சீங்க? நான் பட்ட அனுபவத்தில் 1% நீ பட்டிருக்கியா? பொறாமையினால்தான் மாமியார் மருமக சண்டையே வருதுங்க. எரிச்சல், கம்பேரிசன். நான் பட்ட கஷ்டம் நீ ஒரு துளி கூட படலையே. இவைகளெல்லாம் களைந்து பிறரை தங்களிலும் மேலானவர்களாக நாம் நடத்த வேண்டும். அல்லேலூயா. இந்த ஹேண்ட்லிங் ஹியூமன் இருக்கு பாருங்க, அது ரொம்ப கஷ்டங்க. மெஷினை ஈஸியாக கையாண்டுருவீங்க. ஒரு லேத்தில் போய் 10 மணி நேரம் ஒர்க் பண்ணது சொல்லுங்கள், ஈஸியாக ஒர்க் பண்ணிடுவீங்க. அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணி இந்த கியரை மாற்றி அதை மாற்றி. ஆனால் 10 மணி நேரம் ஒரு மனுஷன் உங்க கூட வச்சிருக்க முடியுமா? நீங்கள் போதும் சாமி, நீ கிளம்பு, பிள்ளைகளை அனுப்புகிறோம், நீ ஸ்கூலுக்கு போப்பா, நீ இருந்தால் அவ்வளோதான், என் கேரக்டரே மாறிடுது அப்படிங்கிறோம். கவனிங்க, நம்ம நமக்காக தான் அதிகமாக ஜெபம் பண்ணும். ஹல்லேலூயா. அன்பான இருதயத்தை தேவன் நமக்கு தர வேண்டும். ஹல்லேலூயா. நாம் பாவிகளா இருக்கையில் தேவன் நம்மேல் தமது அன்பை விளங்க பண்ணினாரே. நம்ம நீதிமானா இருக்கிறப்ப இல்ல, பாவிகளா இருக்கும்போது நமக்காக கோர குருசில் சிலுவையில் தொங்கினார். என்ன விலையேறப்பெற்ற அன்பு! அந்த அன்பினால் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். அந்த அன்பு வேணும் நமக்கு. மூடி மறைக்கணும், வெளியே தூற்றி தெரியக்கூடாது. ரகசிய பாவங்கள் தெரிஞ்சிச்சுன்னா வெளியே சொல்லாத. அவங்களுக்காக ஜெபம் பண்ணு. கர்த்தர் அந்த பாவத்திலிருந்து தேவன் விடுதலை அளிப்பார். அல்லேலூயா. நீதிமொழிகள் 10:12 வாசிக்கலாம். பகை விரோதங்களை எழுப்பும் அன்போ அன்போ சகல பாவங்களையும் மூடும். சகல பாவங்களையும் மூடிருங்க. குடும்ப ரகசியத்தை வெளியே சொல்லக்கூடாது. குடும்ப ரகசியம் வெளியே போகவே கூடாது. ஆமென். எல்லாம் இழுத்து மூடிடணும். ரகசியத்தெல்லாம் அடக்கி காத்துக்கொள்ளு. தேவன் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. ஆண்டவர் என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து தம இரத்தத்தினால ஆண்டவர் கழுவி இருக்கிறாரே. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கடலின் ஆழத்துல குழி தோண்டி புதைச்சிருக்கிறாராம். நம்ம செஞ்ச அக்கிரமம், மீறுதல்கள், பாவங்கள் முதுகுக்கு பின்னால் போட்டு விடுகிறார். நம்ம முதுக மற்றவங்க பார்ப்பாங்க, நம்மளை பார்க்க முடியாது. அப்போ அப்படி மூடி மறைச்சிட்டா நமது குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பமாய் மாறும். அல்லேலூயா.
என்ன என் ஆனந்தம், ஓ சொல்ல கூடாது. என்ன என் ஆனந்தம், சொல்ல கூடாது. மன்னன் கிறிஸ்துயன் ஆமென் மன்னித்து விட்டாரே. மன்னித்தார் தானே, பிறரை நாம் தாராளமாய் மன்னிப்போம். ரே ஆடுவோம் பாடுவோம், மகிழ் கொண்டாடுவோம். ஆடுவோம் பாடுவோம், மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை நாதனை சோதரிப்போ, நம்மை சோதரிப்போ. கருளினதாலே நிச்சயம் சுவாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியதே. நிச்சயம் பற்றிய சாட்சி வேண்டியது. என்ன என் ஆனந்தம், சொல்ல கூடாது. என்ன என் ஆனந்தம், ஓ சொல்ல கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் விட்டாரே. எல்லா பாவங்களையும் தேவன் குழி தோண்டி புதைச்சிருக்கிறார். கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் பரிசுத்த பவுலடிகளார் ஒரு அதிகாரத்தையே இந்த அன்புக்காக எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். பிரதான கட்டளை, புதிதான கட்டளை, மேல் வீட்டறையின் கடைசி உபதேசம் போதனையாக சொல்லப்பட்டது. இந்த 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் லவ் இஸ் என்ரிச்சிங் என்ற தலைப்பிலே 3 வசனங்களை உள்ளடக்கியது. லவ் இஸ் எடிஃபையிங், பில்ட்ஸ் அப், பக்தி விருத்தியை உண்டு பண்ணுவதில் அதனுடைய குணங்கள் அடுக்கடுக்காக சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. ஒவ்வொரு குணத்தையும் நம்ம தியானிக்க போகிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த அன்பு அப்படின்னா இன்னைக்கு வாலிபர்கள் மத்தியில் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. வேதம் அந்த அன்பை சொல்லலை. நீங்கள் கிரேக்க பாஷையில் பார்த்தீங்கன்னா அந்த இச்சையினால் வருகிற அன்பு ஈரோஸ் என்று சொல்லப்படுகிறது. லவ்னு சொல்கிறாங்க பாருங்க. அந்த லவ் ஈரோஸ், அதுதான் உலக சிநேகம். சம்திங் எக்ஸ்பெக்ட் பண்ணும், உங்களிடத்துலேருந்து எதிர்பார்த்து நேசிக்கும். அவங்க காட்டுற அன்புல தங்கள் இச்சைகளை பூர்த்தி செய்வதற்காக அந்த அன்பு முழுக்க முழுக்க சுயநலம். அதுதான் உலக அன்பு, லவ்னு சொல்றாங்க. ஆனால் வேதம் அந்த அன்பை சொல்லலை. தப்பாக நினைச்சிடக்கூடாது. வாலிபர்கள் உங்களுக்கு சாதகமாக இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த அன்பு ஈரோஸ் அல்ல, இந்த அன்பு அகாப்பே அன்பு. ஹல்லேலூயா, ஆமென். ஈரோஸ் என்கிற அந்த இச்சையின் அன்பை விவரித்து பயன்படுத்தப்படுகிற அந்த சொல் புதிய ஏற்பாட்டிலே இல்லை. உலகம் சொல்லுகிற அந்த இச்சையின் அன்பு நியூ டெஸ்டமெண்ட்ல இல்லை. அப்போ என்ன அன்பு பாஸ்டர் சொல்லியிருக்கிறது? அகாப்பே. இன்னொரு அன்பு இருக்கு. லவ்ங்கிற அந்த வார்த்தைக்கு 4 கிரேக்க வார்த்தை பயன்படுத்துவோம். முதலாவது ஈரோஸ், அது இச்சையின் அன்பை விவரிக்கக்கூடிய, அது நியூ டெஸ்டமெண்ட்ல சொல்ல. 2வது ஃபிலியோ, அது பாதுகாப்பான நட்பின் சகோதர அன்பு. அல்லேலூயா.
சகோதர சகோதரி. சில பார்த்தீங்கன்னா சில வீட்டில் மூத்த பிள்ளை அவ்வளோ பொறுப்பாக நடந்துக்குவாங்க. தங்கள் தங்கச்சியை பாதுகாக்கிறது, அக்காவை பாதுகாக்கிறது, அவ்வளோ ஒரு சிநேகம். பிள்ளைகளை ஒரு பெற்றோருக்குரிய அந்த அன்பை மூத்த இளைய பிள்ளைகளுக்கெல்லாம் காமிப்பாங்க. சகோதர சகோதரி அன்பு, அது ஃபிலியோ என்று சொல்லப்படுகிறது. அது புதிய ஏற்பாட்டில் 55 விசை பயன்படுத்தப்படுகிறது. அது ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். மத்தேயு 10:37. இன்னொரு வசனம் லூக்கா 14:12. லூக்கா 14:12. மத்தேயு 10:37 வாசிக்கலாம். தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இந்த இடத்துல நேசம் என்று சொல்லப்படுது ஃபிலியோவை குறிக்கிறது. அந்த அன்பு. ஒரு பெற்றோர் பிள்ளைகளை நேசிக்காம இருப்பாங்களா? கண்டிப்பா நேசிப்பாங்க. ஒரு சகோதரன் சகோதரி நேசிக்காம இருப்பாளா? கண்டிப்பா நேசிப்பாங்க. இந்த அன்பை சொல்லப்படுகிற ஃபிலியோ 55 தடவை வந்திருக்கிறது. ஆனா இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறது அகாப்பே அன்பு. ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? கிட்டத்தட்ட 253 தடவை சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அகாப்பே அன்பு, நம்மிலே காட்டின அன்பு, அகாப்பே அன்பு. கடுகளவும் எதிர்பார்ப்பற்ற, சுயநலமற்ற, பிறரின் நலனில் அக்கறை காட்டுகிற அன்பு தான் அகாப்பே அன்பு. ஹல்லேலூயா. மீண்டும் சொல்லுகிறேன், பிறரின் நலனுக்காக கடுகளவும் சுயநலமற்ற காட்டப்படுகிற அன்பு அது அகாப்பே அன்பு. அனைவருக்கும் இது வேணுங்க, தேவைப்படுகிற அன்பு. இந்த உலகம் இந்த அன்பை தான் எதிர்பார்க்குது. ஆனா கவனிங்க, சிலர் செய்கிற அன்பில சுயநலம் இருக்கும். சுய புகழ்ச்சிக்காக அன்னதானம் செய்வார்கள். அவங்க பெரிய பேனர் போட்டிருப்பாங்க. பெரிய, ஏன் பேனர் போடுற? அவங்க பேர் தெரியணும். இன்னார் தான் இதை செய்யற. அப்போ இன்னாரா? ஏன் சுய புகழ்ச்சி? இன்னார் அன்னார், அவருடைய அந்த அண்ணன் இப்படி செஞ்சுட்டாங்க, அங்கிள் இவ்வளோ நல்லது பண்ணியிருக்கிறாங்க, தெரியக்கூடாது. இப்போ சுயநலம் தானே அதில். சிலர் அப்படி பெருசாக விரும்ப மாட்டாங்க. 2 பேர் நல்ல வார்த்தை, பிரதர் உங்களை மாதிரி எல்லாம் நல்லா செய்ய முடியும், போதும், அதில் பயங்கர மகிழ்ச்சி. அதுக்காகவே சொல்றது, இந்த காரியத்தில் நான் செஞ்சேன், அப்படியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் போதும், தே ஆர் சாட்டிஸ்ஃபைட், திருப்தி ஆயிடுவாங்க. 4 பேர் அவரை புகழ்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த காது அவரை பற்றி இகழ்ச்சியான வார்த்தை கேட்டவே கூடாது. அந்த பந்தத்தை கட் பண்ணி விட்டுருவார். உண்மையாய் செய்கிற நன்மை அதிலே சுயநலம் கலந்திருந்தால் அந்த அன்பு அகாப்பே அன்பு அல்ல. 4 பேர் நல்லா சொல்லணும், பெருமையா நினைக்கணும், தன்னை குறித்து. அதான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, செல்ஃப் சென்டர், சுயத்தை மையமாகவே வைத்து வாழ்கிற வாழ்க்கை. அவரை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும், அந்த அக்காவை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுக்காக நன்மை செய்வாங்க, அதுக்காக சொத்தை கூட விற்க ரெடி. அவங்க புகழ்ச்சியை கேட்டு பழகிருச்சு. பார்த்தீங்களா? நாம் செய்கிற நன்மை அதில் சுயநலம் இல்லாமல் இருந்தால் அந்த அன்பு தான் அகாப்பே அன்பு. ஹல்லேலூயா. எதிர்பார்க்காமல் செய்கிறது. என்னதான் நீங்க பெரிய செலவு பண்ணாலும் அது அகாப்பே அன்பு அல்ல. தேவ அன்பு, எதிர்பார்க்காத அன்பு. ஒரு உதவி செய்யும் போது தாராளமா செஞ்சிருங்க. அவங்ககிட்ட இருந்து கடுகளவும் எதிர்பார்க்காம செய்கிற அன்பை தான் திருச்சபையிலே ஒருவர் அன்பா இருக்கும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு பர்சனல் என்கவுண்டர் பண்ண விரும்புகிறார். என்கவுண்டர்னு என்ன? போட்டு தள்ளிடுறது சுயத்தை. நீங்க நல்ல ஆசீர்வாதமா இருக்கணும். அல்லேலூயா. உங்கள் சுயத்தை ஆண்டவர் வீழ்த்தி ஆண்டுடைய புதிதான கட்டளையை பின்பற்றினால் நாம் ஒரே தகப்பனின் பிள்ளையா இருப்போம். இந்த வீடு ஆசீர்வாதமா இருக்கும். அநேக ஜனங்களுக்கு இது ஆசீர்வாதமாகவே இருக்கும். அந்த அன்பு எனக்கு வேணும்னு கேளுங்க.
ஏன் ஜெபம் கேட்கப்படல? இருதயத்தில் அக்கிரம சிந்த. அவரை போல இந்த அக்கா மாதிரி யாரும் இருக்கவே மாட்டாங்க. அவ்வளோ பரிசுத்தமானவங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஆன்ட்டியை போல யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் உள்ள பாருங்க, ஆண்டவர் குடஞ்சு எடுத்துருவார். ஆண்டவர் நமக்குள்ள திவ்ய சுபாவத்தை தரும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? இருதயத்தில் நிறைய கசப்பு இருக்கலாம், வெறுப்பு இருக்கலாம், அதெல்லாம் தூக்கி போட்டு ஆண்டவர் இதோ அடியேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 13:1-2. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பே. நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. கொரிந்து சபையிலே தீர்க்க தரிசன வரம் சிறந்திருந்தது. பயங்கர ஃபேமஸுங்க. அந்நிய வாசை, டே அப்பா, ஸ்பிரிச்சுவல் சர்ச்சுங்க. அந்த சர்ச்சுக்கு போனா அவ்வளோ ஆவிக்குரிய சபை. அந்நிய பாஷை உயர்ந்திருந்தது. தீர்க்க தரிசன வரம் ஹைலைட்டாக இருந்துச்சு. ஞானம், சகல ஞானம். கொரிந்து பட்டணம் கிரேக்க தேசத்தில் அமைந்திருந்தது. கிரேக்கர்கள் ஞானத்தை விரும்புவார்கள், ஞானிகளாய் இருப்பார்கள், நல்ல அறிவுடையவர்கள். அறிவு சிறந்திருந்தது, படிப்பறிவு, கல்வி, ஞானம் சிறந்திருந்தது. பவுலடிகளார் கொரிந்து சபைக்கு சொல்லும்போது, உங்கள் சபையில் தீர்க்க தரிசனம் இருக்கலாம், நீங்கள் டங்ஸ் 3 மணி நேரம் பேசலாம், அல்லது நல்ல ஞானிகள், PhD, டாக்டரேட் எல்லாம் இருக்கலாம். எல்லாம் இருந்தும் அன்பு இல்லை என்றால் நீங்கள் ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றுக்கும் ஒரு மதிப்பு இருக்கிறது, அப்படித்தானே? தீர்க்க தரிசனத்துக்கு ஒரு மதிப்பு 0ன்னு போட்டுக்கோங்க. அந்நிய பாஷைக்கு ஒரு 0ன்னு போட்டுக்கோங்க. இன்னொன்று அறிவு, அது ஒரு 0 போட்டு. ஒவ்வொரு மதிப்பு இருக்குது. ஆனால் பக்கத்தில் அன்புங்கிறது என்ன அப்படின்னா, அந்த 1, இந்த மதிப்பெல்லாம் கூட்ட வேண்டும் என்றால் 1 அங்கே இருக்கணும். அந்த 1 இல்லை அப்படின்னா ஒன்றுமில்லை, யூஸ்லெஸ் ஃபெல்லோ. சோத்திரம். எத்தனை பெரிய வரம் பெற்றவர்களாக இருக்கலாம். குணமாக்கும் வரம், விசுவாசம், ஞானத்தை போதிக்கும் வரம், அறிவை உணர்த்தும் வரம், அற்புத அடையாளங்களை செய்கிற வரம், 9 வரங்களை பட்டியலிடுகிறார். வரத்தை நாடுங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் 13ஆம் அதிகாரத்துக்குள்ள வர்றப்ப இந்த வரங்களை அற்பமா நினைக்கிற மாதிரி இருக்கும். இல்லை, தப்பா நினைச்சிடக்கூடாது. வரங்கள் தேவை. ஆமென். அந்நிய பாஷை வேணும், அற்புத அடையாளம் நடக்கணும். ஆனால் எது வேணும் அப்படின்னா அன்போடு செய்யப்பட வேண்டும். இங்க செங்கலை பத்தி சொன்னா 13ஆம் அதிகாரத்தில் சிமெண்ட் கலவையை பத்தி சொல்றார். வெறும் செங்கலையே வச்சு வீடு கட்ட முடியுமா? செங்கல் வேணும், உறுதியானது. ஆனால் அதே சமயம் வெறும் செங்கலால என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த செங்கலோடு என்றைக்கு கலவை கலந்து அது ஒரு கட்டிடமாக எழும்புகிறதோ அதுதான் சிறந்த ஒரு வீடு. சபையிலே அன்பு வேண்டும், ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கணும். ஒரு இடத்துல மட்டும் கலவை வச்சு கட்டிட்டு பக்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் செங்கலை மட்டும் கட்டினா எப்படி இருக்கும்? தேவனுடைய அன்பு உங்களிலே பூரணமாய் வளரும். ஹல்லேலூயா. குரூப்பிஸ் இருந்த அந்த சபை வளராதுங்க. கர்த்தருடைய சபை எல்லாரிடத்திலும் நீங்கள் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஒருவருக்கு ஒரு அன்பா இருக்கணுங்க. அன்பு இல்லாம ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுது. எவ்வளோ பெரிய வரம் இருக்கலாம், பெரிய விசுவாசம் வரம் இருக்கலாம், நீங்க பெரிய சக்சஸ்ஃபுல் பர்சனா இருக்கலாம். ஆனால் உங்களுக்குள் இயேசுனுடைய அன்பு இல்லை என்றால் நீங்கள் ஒன்றுமே இல்லை. ஆமென். அடுத்த வசனம் வாசிங்க, 13ஆம் வசனம்.
எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. கிவிங் ஆட்டிடியூட் வண்டர்ஃபுல்லுங்க. கொடுக்கிற குணம் சிறந்த குணம். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, உலகத்தானும் கொடுக்குறோம், நம்மளும் கொடுக்குறோம். நம்ம கொடுக்காம இருக்கலாமா? கண்டிப்பாக கொடுக்கணும். ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஏழைகளுக்கு உதவி செய்யணும், நல்லது. ஆனால் சுயநிலை இருக்கா? அது இருக்கக்கூடாதுல்ல. பிறர் புகழ வேண்டும் என்பதற்காக கொடுக்கிறோமா? அப்படின்னா அந்த அன்பு தேவ அன்பு அல்ல. அல்லேலூயா. உங்க வீட்டையே நீங்க எழுதி வைக்கலாம். பிரதரை போல யாருங்க இருக்கா, சிஸ்டர் போல யார் இருக்கா அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்கன்னா முடிஞ்சிருச்சு. அந்த இடத்துல அகாப்பே அன்பு இல்லை. பிறருடைய புகழ்ச்சியை எதிர்பார்த்து கொடுக்காதே. அதுதான் சொல்றேன். நீங்க கொடுக்கிறது எனக்கு சந்தோஷம், ஆனா பிறர் புகழணுங்கிறதுக்காக ஒருபோதும் அந்த உதவி செய்யக்கூடாது. நீங்க சக விசுவாசிகளை ஏமாற்றிடலாம், போதகரை ஏமாற்றிடலாம், உங்க குடும்பத்தை நீங்க ஏமாற்றிடலாம், கர்த்தரை ஏமாற்றவே முடியாது. அல்லேலூயா. சல்லடை வச்சு சலிக்கிற மாதிரி இருதயத்தை ஆராய்ஞ்சு அறிஞ்சிருவாரு. எதற்காக கொடுக்கிறோம்? கொடுக்கிறது கூட அன்போடு நாம் செய்ய வேண்டும். ஆமென். கிறிஸ்துவின் அன்பினால் அலங்கரிக்கப்பட வேண்டும். அதுதான் சொல்றேன். நம்ம செய்யற எல்லாமே வர்த்தா இருக்கணும். அதுக்காக தான் இந்த உபதேசம். இது இல்லாததுனால தான் அநேக குழப்பங்கள். இந்த அன்பை ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஆமென். அன்புக்கு கிட்டத்தட்ட 15 குணங்கள் இருக்கிறது. கவனிங்க. இந்த அன்பை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்முடைய இருதயத்தில் ஒரு பெரிய சமாதானம் நிரம்பி இருக்கும். ஆமென். ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது இருமாப்பா இராது. நீடிய சாந்தம். அதை ஃபர்ஸ்ட் தியானிக்க போறோம். ஒவ்வொரு கேரக்டரும் நம்ம தியானிக்க போறோம். சத்தியத்தை உள்வாங்கி கொண்டால் இந்த விதை 30, 60, 100 பலன் தரும். ஆமென். நீடிய சாந்தம், பேஷன்ஸ், பொறுமை. பொறுமை கடலிலும் மேலானது. பேஷன்ஸ் அதை மூல பாஷையிலே மக்ரோத்துமியா அப்படிங்கிறாங்க. மக்ரோத்துமியா, a long fuse before it blows. ஒரு பெரிய அணுகுண்டு வெடிக்க போகுது. அதுக்கு திரி ரொம்ப ஷார்ட்டா இருந்தா எப்படி இருக்கும்? உடனே வெடிச்சிரும். அதே அணுகுண்டு வெடிக்கட்டும், இங்க பத்த வைக்கிற அது போறதுக்கே டேக்ஸ் டைம். அதான் நீடிய வெடிங்க, தப்பு இல்லை. கொஞ்சம் டைம் நீட்டிக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப அருமையாக இருக்கும். அதில் நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இது சரிதானா? இந்த கோபப்படுவது நமக்கு சரிதானா? இப்படி நம்ம இந்த காரியத்தை செய்கிறது சரிதானா? இது நமக்கு நல்லதாக இருக்குமா? இது கிறிஸ்தவனுக்கு அழகா, லட்சணமா? பல கேள்விகள் நம்ம இருதயத்தில் எழுங்க. நம்மளே ஓடி போய் அணைச்சிரும். அந்த வெடிக்கிறத கொஞ்சம் தாமதப்படுத்துங்கள், தள்ளி போடுங்கள். அதான் நீடிய பொறுமை, பேஷன்ஸ். அது இந்த பேரை எங்க வச்சிருக்கிறாங்க? நோயாளிகளுக்கு இந்த பேரை வச்சிருக்கிறாங்க. அப்படித்தானே? குத்துறியாமா குத்திக்கோ, ட்ரிப்ஸ் போடுறியா போட்டுக்கோ, என்னன்னாலும் பண்ணிக்கோ, நான் பேசவே மாட்டேன். ஆமென். எல்லாம் நீ என் நன்மைக்கு தானே பண்ற. நீடிய பொறுமை, சாந்தம், அதுக்கு பேஷன்ஸ்னு வச்சிருக்காங்க. பார்த்தீங்களா? நீடிய பொறுமை அன்புக்கு உண்டு. ஹல்லேலூயா. சாந்தம் உண்டுங்க. அமைதியா இருக்கும். என்ன பேசுறியா பேசிக்கோ. காது கேளாதவனை போல இருந்து விட வேண்டும். ஆமென். சவுல் இடத்துல இருந்த ஒரே ஒரு நல்ல குணம்,
அவன் காது கேளாதவனை போல் இருந்தான் என்று வேதம் சொல்லு. நீ பேசுறியா, பேசிக்கிட்டே இரு. சூரியனை பார்த்து நாய் குலைச்சா யாருக்கு நஷ்டம்? உன் எனர்ஜி தான் வேஸ்ட்டு. நீடிய பொறுமை அந்த ஆண்டவருடைய அன்புக்கு காணப்படும். அல்லேலூயா. பழி வாங்க துடிக்காது, உடனடியாக தண்டிக்க செய்யாது. ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்குங்க. வெறுப்பதற்கு மிகவும் டைம் எடுக்கும். அவ்வளோ சீக்கிரம் வெறுக்க மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரம் பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க, பழி வாங்க மாட்டாங்க. தேவனுடைய அன்பு நமது இருதயத்தில் நிரப்பியிருக்க எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம்? அல்லேலூயா. சிலர் நினைக்கிறாங்க, இப்படிலாம் இருந்தால் என்ன கோமாளின்னு சொல்லுவான் பாஸ்டர், என்ன கோலன்னு சொல்லுவான். நறுக்கு 4 வார்த்தை கேட்டாதான் அது ஆண் சிங்கமாக இருக்கும். இல்லைங்க, தப்பு. அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிருங்க. நீங்கள் அமைதியாக இருந்து பாருங்க, கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நீதியின் தேவன். ஆமென். So meekness is not weakness, it is our strength. நீடிய பொறுமையினால எத்தனையோ காரியங்களை நான் சாதிச்சிருக்கேன். மௌனமாக இருந்துருவேன். கோபம் வராமல் இருக்குமா? கோபம் வரும். கோபம் வரலைன்னா நான் தேவதூதன் கிடையாது, என்கிட்ட மாம்சம் இருக்கு, எனக்கும் கோபம் வரும். கோபம் கொண்டாலும் பாவம் செய்ய சான்ஸ் இருக்கு. எல்லா கொலை குற்றவாளிகளை போய் நீங்க பேட்டி எடுத்து பாருங்க, அவன் என்ன சொல்லுவான்? அது கோபத்தில் செஞ்சுட்டேங்க, மற்றபடி செய்யணும்லாம் நான் பிளான் பண்ணவே இல்லை அப்படி. ஸோ கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். கோபம் வரும்போது எரிச்சல் வருகிறது, பாவம் செய்ய நம்மை தூண்டுகிறது. பிசாசுக்கு நாம் கதவை திறந்து கொடுக்கணும். வா, வெல்கம் வெல்கம் ஈவில் ஸ்பிரிட்னு சொல்லி நம்ம பிசாசுக்கு நமது இதய கதவை திறந்து கொடுத்து பாவம் செய்து கடைசி வர பாவத்துக்கு தண்டனையாக ஜெயிலில் எத்தனை பேர் இருக்கிறாங்க பாருங்க. உங்கள் இருதயம் சில சிறைச்சாலைகளுக்குள் இருக்கலாம். கர்த்தர் அதை விடுவிக்க சத்திய வார்த்தையாக தேவன் நமக்கு வந்திருக்கிறார். ஆக கோபம் வரும். கோபம் வரும்போது மௌனமாக இருங்கள். உங்கள் படுக்கையிலே அமர்ந்து இருதயத்திலே பேசி கொண்டு இருங்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், இங்கே வந்து நிற்கும் சில வார்த்தைகள் நீங்கள் வெளியே விட்டுட்டீங்கன்னா வெளியே விடப்பட்ட வார்த்தைக்கு நீங்கள் அடிமைகள். வெளியே விடாமல் நீங்கள் அடக்கி கொண்டிருக்கிற வார்த்தைக்கு நீங்கள் எஜமான். பல தடவை தான் நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் மட்டும் பேசாமல் இருந்து பாருங்க, நான் எங்க பேசினேன்னு சொல்லி உங்க வாயில ஒரு அதிகார தோரணை வரும். ஏன்னா நீங்க பேசல. ஆக பேசப்படாத வார்த்தைகளுக்கு நீங்கள் எஜமான். ஆனா பேசிட்டீங்கன்னா பேசப்பட்ட வார்த்தைகளுக்கு நீங்கள் அடிமை. குவாக்கர்ஸ் வேர்ப் என்ற இந்த பழமொழியை தான் நான் சொன்னேன். பேசப்படாத வார்த்தைகளுக்கு நீங்கள் எஜமான், பேசின வார்த்தைகளுக்கு நீங்கள் அடிமைகள். ஆகவே தான் நீடிய சாந்தம் அமைதியாக இருக்கும். சும்மா நினச்சிடக்கூடாது, அவன் கோழையாக்கும். அது ஒன்றும் கையால் ஆகாத கேஸ் நினச்சிடாதீங்க. அவங்க தான் பின்னால் எஜமானாக இருப்பாங்க. புருஷன்மார் அவசரப்பட்டு பேசிடுவாங்க, அப்புறம் மாட்டிக்குவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் மனைவிமார் எஜமாட்டியாக இருப்பாங்க. காரணம் என்ன? அவசரப்பட்டு வார்த்தையை விட்டாச்சு, மாட்டிக்காச்சு. இன்னிலேருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. உங்கள் வீட்டுக்கு நீங்கள் எஜமானாக இருக்கணும்னா வாயை திறக்கவே கூடாது. அல்லேலூயா. எல்லாம் சகித்து கொள்ளுங்கள், பொறுமையோடு இருங்கள். கர்த்தர் நீதியை செய்கிற தேவன். அல்லேலூயா. அன்பு இரண்டாவது கேரக்டர் என்ன? நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. தயவும் உள்ளது. கவனிங்க, அன்பு எப்பவுமே ஒரு ஃபேவர் காமிக்குங்க, ஒரு பயனுள்ள காரியத்தை காண்பிக்கும், கருணையோடு செயல்படும். சபை இப்படி மாறிட்டா ஒவ்வொரு குடும்பத்திலும் பார்த்தீங்கன்னா சண்டையே வராது. ஆமென். ஒரு சச்சரவு வராதுங்க. ஒரு கையை பிடிச்சி ஆட்டி பாருங்க, சத்தம் வருதா? இன்னொரு கையோட எப்போ அடிக்குதோ அப்போதான் சத்தம். ஒரு கை அமைதியாக இருந்துடணும். என்னமோ கடந்து கத்திட்டு போட்டோம், விட்டுருங்க. கொஞ்ச நேரத்தில் அடங்கிடுவார். எல்லாம் அமைதியாக இருந்துருங்க. வீடு சமாதானமுள்ள வீடாய் மாறும். அல்லேலூயா.
லவ் இஸ் இம்பாசிபிள் வித்தவுட் கைண்ட்னஸ். தயவு இல்லாம அன்பு ஒன்றும் இல்லை. இந்த பயனுள்ள கருணையுள்ள இது வேணும் நமக்கு. வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். கிருபை நிறைந்த வார்த்தைகள், தயவுள்ள வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வர வேண்டும். ஆமென். சில குடும்பத்தை பார்ப்பேன், என்ன அழகா பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை கொஞ்சுவாங்க. கண்ணே, மணியே, மயிலே, தேனே, ஓ பிள்ளைகளுக்கு என்ன பரவசம். அது சில சமயம் பார்த்தீங்கன்னா ஓவராக போயிடும். கம்ஃபர்ட் ஜோனில் வளர்த்துருவாங்க, அப்படியே பேம்பர் பண்ணி. இதுவும் டேஞ்சர், எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடாது, எல்லாம் இருக்கணும். அன்பு நிறைந்த கனிவான தயவுள்ள வார்த்தைகள் எல்லாம் வேணுங்க. அது இல்லாவிட்டால் அதில் சோத்திரம் எப்படின்னா, பூக்கள் இல்லாத ரோஜா செடி போல இருக்கும். ரோஜா செடி இருக்கும், ஆனால் பூக்களே இருக்காது. அது எதுக்கு அந்த ரோஜா செடி? தணல் இல்லாத நெருப்பு, எதுக்கு அந்த நெருப்பு? ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் இன்னைக்கு அதான் விரும்புகிறாங்க. நிறைய ரெஸ்டாரண்ட்டில் பாருங்க, தணல் இல்லாத நெருப்பு, அப்படியே 2 இலை பறக்கிற மாதிரி இருக்குது. போய் கை வச்சு பார்த்தீங்கன்னா ஹீட்லாம் இருக்காது, சும்மா அப்படியே ஷோ. உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. அல்லேலூயா. உங்கள் அன்பிலே கரிசனை இருக்க வேண்டும், ஒரு கனிவு வேண்டும், ஒரு ஃபேவர், தயை வேண்டும். அடுத்து அன்புக்கு என்ன இல்லை? பொறாமை இல்லை. இது அப்பப்போ நம்ம வாழ்க்கையில் எட்டி பார்த்துருதுங்க. என்னதான் ஆவிக்குரிய சபைக்கு போனாலும், அபிஷேகம் பெற்றிருந்தாலும், பிறருடைய வளர்ச்சியை பார்க்கும்போது இருதயத்தில் ஒரு சின்ன கசப்பு, வெறுப்பு வருகிறது. அதான் பொறாமை. பொறாமைன்னா என்ன? பிறர் ஆசீர்வாதமாக இருக்கும்போது நம்ம சந்தோஷப்படுவோமா? நேற்று பிறந்தவன், நான் தூக்கி வளர்த்தவன் ஒரு கார் வாங்கிட்டான் பார், நான் இன்னும் இந்த சைக்கிளில் தான் போயிட்டு இருக்கிறேன். ஏன் கண்ணு முன்னாடி வளர்ந்தவன் வீடு வாங்கிட்டான். என்ன பொறாமை பாருங்க. தேவனுடைய அன்பு, அகாப்பே அன்பு நமக்குள்ள இருந்தால் பொறாமை நமக்கு வரவே வராது. ஹல்லேலூயா, ஆமென். விசேஷமா துன்மார்க்கன் செழிப்பா இருக்கிறது. நம்மளை ஏத்துக்க முடியுதா? நான் சர்ச்சுக்கு ரெகுலரா போறேன், ஆனா கொள்ளையடிக்கிறான், லஞ்சம் வாங்குறான், எவ்வளோ பெரிய வீடை கட்டியிருக்கிறான், ஏக்கர் கணக்கில் சொத்து வாங்கியிருக்கிறான். துன்மார்க்கனின் செழிப்பை பார்க்கும்போது இருதயத்தில் ஒரு பொறாமை எட்டி பார்க்குது பார். அதுவல்ல நம்முடைய ஆண்டவருடைய அன்பு. ஹல்லேலூயா. ஆண்டவர் நீதிமான்களையும் நேசிக்கிறார், துன்மார்க்கனையும் நேசிக்கிறார். ஆமென். நம்ம வீட்டு மாடியில் மட்டும் மழை பெய்யல, துன்மார்க்கனுடைய வீட்டிலும் மழையை பொழிய பண்ணுகிறார். சூரிய கதிர்கள் அவர்கள் வீட்டிலும் விழுகிறது. ஆண்டவர் எவ்வளவு தயாள குணமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம வன்கண் உடையவர்களாக இருக்கிறோம். நான் மட்டும் ஆசீர்வதிக்கப்படணும், வேற யாரும் ஆசீர்வதிக்கப்படக்கூடாது. இந்த அகாப்பே அன்பு என்ன சொல்லுது அப்படின்னா, இப்படி சொல்லாதான், நான் விரும்புவதெல்லாம் என்னால் முடியலப்பா, ஆனால் நீ பெற்றுக்கிட்ட என்று சொல்லி எரிச்சல் அடையக்கூடாதுங்க. இதுக்கு என்னதான் பாஸ்டர் வழி அப்படின்னா, ஒன்று செய்யலாம். ஏமாற்றம் உண்டு, இழப்பு உண்டு, ஆனால் அதில் ஒரு நல்ல எண்ணம் நமக்கு இருக்கணும். ஆண்டவர் எனக்கு கொடுத்ததில் நான் திருப்தியாக இருப்பேன். ஹல்லேலூயா. இந்த இழப்பிலும் ஏதோ ஒரு நன்மை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்ற ஒரு நிறைவுங்க, மன நிறைவு, ஒரு திருப்தி உள்ள வாழ்க்கை வேணும் நமக்கு. திருப்தி இல்லாததுனால நமக்குள்ளே பொறாமை, கசப்புகள், எரிச்சல்கள், கோபம், சண்டைகள் எட்டி பார்க்குது பார். இதெல்லாம் அகற்றும்படி தேவன் நம்மை வருந்தி அழைக்கிறார். அல்லேலூயா, ஆமென். யோபுவை பார்த்து சொல்றார், யோபு ஃப்ரெண்ட்ஸ் சொல்றார், நீ யோபுட்ட போ, யோபு ஜெபம் பண்ணுவான். யோபு இப்ப 10 பிள்ளைகளை இழந்திருக்கிறான். வீடு, வாசல், ஒட்டகங்கள், ஆடு மாடுகள் எல்லாம் இழந்திருக்கிறான். எவ்ரிதிங் லாஸ்ட்.
ஆனால் ஆண்டோடைய நம்பிக்கையை பாருங்க. நீ யோபுட்ட போ, உனக்காக அவன் ஜெபம் பண்ணுவான் அப்படிங்கிறார். யோபு ஜெபம் பண்றான். யோபுவின் முகத்தை பார்த்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறார். அதை குறித்து ஒரு பெரிய மெசேஜ் நம்ம எடுத்திருக்கிறோம் உபவாச ஜெபத்தில். இழப்பில் ஜெபிக்க முடியுமா? எஸ், ஜெபிக்க முடியுங்க. கை கால்கள், சரீரத்தில் கொப்பளங்கள், சிரட்டை எடுத்து சுரண்டிக்கிட்டு இருக்கான். இப்படி பலவீன நேரத்தில் மற்றவருடைய ஜெப குறிப்புக்காக ஜெபிக்க முடியுமா? எஸ், ஜெபிக்க முடியும். ஏன்னா யோபுவின் நம்பிக்கை இந்த இழப்பு, நஷ்டம், பலவீனம் எல்லாம் ஒரு நாள் ஆண்டவர் முடிவுக்கு கொண்டு வருவார். அல்லேலூயா. நான் அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேலில் நம்பிக்கையாயிருப்பேன். அதுதாங்க விசுவாசம், நம்பிக்கை. நமக்கு இழப்பு ஏற்படலாம், ஏமாற்றங்கள், நாம் ஏமாற்றப்படலாம், நஷ்டப்படலாம், சரீரத்தில் பலவீனப்படலாம். ஆனால் பிறருடைய நன்மையை பார்த்து ஒருபோது நம்ம பொறாமைப்படவே கூடாது. அல்லேலூயா. அந்த அன்பு தான் அகாப்பே அன்பு. அந்த அன்பு நமக்கு வேணுங்க. இந்த பொறாமை கண்டிக்கிறது தேவ வசனம். குறித்து வச்சுக்கோங்க. யோபு 5:2, நீதிமொழிகள் 14:30, ரோமர் 13:13. தேவ ஜனம் பொறாமப்படக்கூடாது. மற்றவருடைய வளர்ச்சியை நாம் பார்த்து சந்தோஷப்படணும். எப்போ சந்தோஷப்பட முடியும்? நல்ல கவனிங்க. இந்த சுபாவம் நமக்குள்ள வளர்த்து கொள்ள வேண்டும். நம்ம பிறருடைய வளர்ச்சியை பார்த்து நம்மளால சந்தோஷப்பட முடியுமா? எஸ். எப்போ சந்தோஷப்பட முடியும்னா அவ்வளவு தூரம் கர்த்தர் பேரில் விசுவாசம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட பொறுமையாக இருப்பேன். ஏற்ற வேளையில் இந்த கரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. இந்த நாட்கள் என்னுடைய காத்திருப்பு நாட்கள். இந்த நாட்கள் தேவ சமூகத்தில் நான் பொறுமையோடு காத்திருப்பேன். ஒரு நாள் வரும், அந்த நாளிலே கர்த்தர் இந்த கரத்தை ஆசீர்வதிக்கும் போது அநேகருக்கு நான் வாரி கொடுப்பேன். சுயநலம் இல்லாமல் தேவனை மையமாக வைத்து நான் உதவி செய்வேன். அல்லேலூயா. காத்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேணுங்க. அவசரப்படாத. இன்னைக்கு ஆண்டவர் சிலரோடு இடைபடுகிறார். அவசரப்படுறதுனால தான் உன்னுடைய விஷயத்தில் அற்புதங்கள் நடக்கல, பதற்றம் அடைகிறோம். அப்படிதானே? பொறுமையா இருங்க, பொறாமப்படாதீங்க. நமக்கு நல்ல எண்ணங்கள் வேண்டும். அடுத்து 4வது கேரக்டர், அன்பு தன்னை புகழாது. அல்லேலூயா. தற்புகழ்ச்சி இருக்காது. தன்னை பற்றியே பேசுவாங்க. நானும் கவனிப்பேன். புஸ்தகத்தை வாசிக்கிற மாதிரி அநேக மனிதர்களை நான் வாசிக்க தேவன் எனக்கு கிருபை கொடுத்துருக்கிறார். கொஞ்சம் பேச ஆரம்பிச்சுட்டான்னு நினைப்பேன். அவங்களுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே வரும் பாருங்க. நம்மளை பேசவே விட மாட்டாங்க. வாக்கி டாக்கி மாதிரி. ஹலோ அப்படின்னா நீங்கள் பேசாதீங்க, நாங்கள் பேசுகிறோம். பேசிக்கிட்டே இருப்பாங்க. தன்னை பற்றியே பேசுவார்கள். தங்களுடைய பிஸ்னஸ் இப்படி அப்படி இப்படி ஆக்கும், அப்படி ஆக்கும். சரி, ஒரு 4 வார்த்தை பாஸ்டர் என்ன சொல்றான்னு கேட்க விடவே மாட்டாங்க. தன்னை புகழாது. அல்லேலூயா. அதான் சொல்லிட்டேன். இதில் பேச்சில் கூட அது தன்னை முன்னிறுத்தாது. மற்றவர்களையே பிரதானமாக வைத்து செயல்படுவதுதான் அகாப்பே அன்பு. அல்லேலூயா. சிலர் பார்த்தீங்கன்னா தாரை தப்பட்டத்தோடு தம்பட்டம் பண்ணி தங்களை பிரபலப்படுத்துவார்கள். இதெல்லாம் இருக்கக்கூடாது இனிமேல். ஆனால் மோட்டிவேஷனல் ஸ்பீச்சில் என்ன சொல்கிறான்? மோட்டிவேட் பண்ணுறவங்க, உன்னை பற்றி நீ நல்ல உயர்வான, அப்போ தான் உனக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். இது உலகத்தானுடைய பேச்சு. ஆனால் ஆண்டுடைய அன்பு என்ன சொல்லுகிறது அப்படின்னா, ஆவிக்குரிய முதிர்ச்சி உடையவர்கள் அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. அவங்களுடைய ஜெயத்தை வாயை திறக்க மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. அதை அவங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். அவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் கேட்டு பாருங்கள், அவ்வளோ சாதனைகள் இருக்கும். ஆனால் 1% கூட தன்னை பற்றி பேச மாட்டாங்க. பிறரை பற்றியே, பிறருடைய நலனிலே அக்கறம், அந்த சிந்தை, அந்த கரிசனை, அந்த சோத்திரம் அன்பு, அதில் மெய்யான அன்புங்க. அந்த அன்பு சோத்திரம். ஞானி சாலமோன்
இதை குறித்து மிக அழகாக ரத்தின சுருக்கமாக சொல்லுகிறான். வாசிக்கலாம். 27:2. உன் வாய் அல்ல, உன் வாய் அல்ல, புறத்தியானே உன்னை புகழட்டும். புறத்தியானே உன்னை, உங்க வாய் கிடையாது, அடுத்தவங்க சொல்லணும் உங்களுடைய சாதனைகளை. ஆமென். அது மெய்யான அன்பு. ஆமென். ஹல்லேலூயா. சிலருக்கு எப்படி தெரியுங்களா, இந்த தற்புகழ்ச்சி ஏன் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? சொல்லணுங்க, அப்போதாங்க தெரியும். அப்படின்னு என்னை பற்றி அவங்க எவ்வளோ தப்பாக நினச்சிட்டு இருக்கிறாங்க, என்னை பற்றி பெருமையாக நினைக்கணும். பார்த்தீங்களா, என்னை, நான், இதுதான் உயர்ந்திருக்கும். உங்கள் பேச்சை நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்க, பிறரை கவனிக்காதீங்க. நான் ஒவ்வொரு நாளும் இரவும் படுப்பதற்கு முன்பாக இன்னைக்கு நான் என்னெல்லாம் பேசினேன், என்னை நான் ஒரு விஷயம் அப்படியே அலசி பார்ப்பேங்க. என்னுடைய ஃபோன் கான்வர்சேஷன் எப்படி இருந்தது, என்னுடைய பார்வை எப்படி இருந்தது, எந்த இடத்துல நான் எப்படி நடந்து கொண்டேன் என்பதை நான் அலசி பார்க்குறப்ப சில பிழை இருக்கும். உடனே ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்பேன். நம்ம பிறரை பார்க்கக்கூடாது, நம்மை பார்க்க வேண்டும், உற்று கவனிக்கணும். நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய ஹேபிட்லாம் எப்படி இருந்துச்சு, எந்த இடத்துல எப்படி நம்ம நடந்து கொண்டோம், நடந்து கொண்ட விதம் சரிதானா, பேசின விதம் சரிதானா, நான் இப்படி பேசலாமா, இப்படி நடந்து கொள்ளலாமா, இஸ் இட் ரைட் ஃபார் மீ, நான் ஞானஸ்நானம் எடுத்த மகன், ஞானஸ்நானம் எடுத்த மகள், நான் இப்படி நடந்து கொள்ளலாமா என்று தற்பரிசோதனை செய்வது மிக மிக அவசியம். அல்லேலூயா. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், இந்த செய்திக்கு பிறகு கண்டிப்பா நீங்கள் உங்களை கவனித்து பார்ப்பீர்கள். ஆமென். உங்களுடைய உடை, நடை, பாவனங்கள், பேச்சுக்கள், கெட்ட வார்த்தை பேசியிருக்கேனா, இது எனக்கு அழகா, இது எனக்கு தகுதியா, அபிஷேகம் பெற்றவன், ஆவிக்குரிய சபைக்கு போறேன், ஞான ஸ்நானம் பெற்றிருக்கிறேன், இது எனக்கு எலிஜிபிளா, தகுதியா? யோசிக்கணுங்க, யோசிக்கணும், சிந்திக்கணும். நம்முடைய செயல்கள் தற்புகழ்ச்சியா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு எங்க திரும்பினாலும் பாருங்க ஸ்டேட்டஸ் தான். நீங்க KFC சாப்பிட்டதுனால மற்றவங்க சந்தோஷப்பட்டுருவாங்களா? நீங்க ஊட்டி போயிட்டு வந்தனால மற்றவங்க சந்தோஷப்பட்டுருவாங்களா? அதுக்கு போடுறது கிடையாது. பொறாமப்படணும். நான் என்ன சும்மாவா? என் ஸ்டேட்டஸ் தெரியணும். மற்றவர்களை பொறாமப்படுத்த வெறுப்பேத்துறது இது தேவையா? எதுக்கு ஸ்டேட்டஸ் போடுறீங்க? உங்களை பற்றி பிறர் பெருமையா நினைக்கணும், உங்களை பற்றி பொறாமப்படணும். அவர் துபாய் போயிட்டு வந்துட்டாரு, ஃப்ளைட்லாம் போயிட்டு வந்துட்டாரு, ஆஸ்திரேலியா போயிட்டு வந்திருக்கிறார், அப்படி பெருமையா. எதுக்கு? செல்ஃப் சென்டர். நான் சொல்லிட்டேன், அதான் எல்லாமே சுயத்தை மையமாக வைத்து செயல்படுகிறது. தன்னலமற்ற அன்பு தேவ அன்பு. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். 33 வயசு தான், அது வரதான் வாழ்ந்தார். எந்த அளவாய் தன்னை ஒப்பு கொடுத்தார். அவருக்கு தெரியும் சிலுவை பாடுகள் எப்படிப்பட்ட பாடுகள் என்று. ஆனாலும் ஆண்டவரே, என் சித்தம் அல்லப்பா, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது கேட்கிறார் ஆண்டவர். இருதயத்தில் பெரிய பாரம். இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின் அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. ஆமென். என்ன அருமையான ஜெபம். தேவ சமூகத்தில் சில இழப்புகள் நமக்கு வருங்க. அருமையான ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த சத்தியம் ஏன் இப்படி கடிந்து கொண்டு போதிக்கிறோம் அப்படின்னா, நமக்கு இழப்பு உண்டுங்க, சோதனைகள் உண்டு, பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு, பலவீனம் உண்டு. அதை தடுக்கவே முடியாது. ஆனால் இந்த சத்திய வார்த்தை என்ன செய்யும் அப்படின்னா, இப்படிப்பட்ட இழப்புகளுக்கு, சோதனைகளுக்கு நம்மை ஆயத்தமாக்கிவிடும். We will have a prepared heart. ஆயத்தமாக்கப்பட்ட இருதயத்தை தருவது இந்த பரிசுத்த வேதாகமம். ஹல்லேலூயா. அன்பு பொறாமப்படக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. சந்தேகம் பெரிய டேஞ்சருங்க. குடும்பத்தில் கணவன் மனைவி
யாராவது சந்தேகப்பட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் இன்னைக்கு கண்டிக்கிறார். குடும்பம் உருப்படாமலே போயிடும். தாராளமாய் நம்ப வேண்டும் மனைவியை, கணவனை தாராளமாய் நம்ப வேண்டும். அன்புக்கு சந்தேகமே கிடையாது. அவ்வளவு நம்பிக்கை, விசுவாசம். புருஷன் மனைவிக்குள்ள அப்படி ஒரு அந்யோன்யம், ஒரு ஐக்கியம் இருக்கணுங்க. சபைக்குள்ள ஒருவர் மேல ஒருவர் சந்தேகப்படக்கூடாது. சந்தேகத்தோடு யாரும் பார்க்காதீங்க, யாரையும் சந்தேகத்தோடு பார்க்காதீங்க. முழுமையா நம்புங்க. இந்த சபைக்கு வருவது உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை தரும். அல்லேலூயா. அன்பு ஒரு திருப்தியான வாழ்க்கையை கொடுக்குங்க. பிறரை கம்பேர் பண்ணாது, மதிப்பீடு செய்யாது, குறை சொல்லாது. ஏன்னா இவங்களுடைய ஃபுல் ரிலேஷன் பார்த்தீங்கன்னா ஆண்டவரும் நானும். ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கை போதும், இதில் நான் திருப்தியாக இருக்கிறேன். ஆண்டவர் கொடுத்த இந்த தொழில், கர்த்தர் கொடுத்த வேலை, கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள் எல்லாம் அவரிடத்திலிருந்து வந்தது. இதில் நான் திருப்தியாக இருப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. இந்த சத்திய வார்த்தை நம்மை உருவாக்கிறோம். உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன். நமக்கு சின்ன ஒரு முள்ளு குத்துனா எவ்வளோ வலிக்கும். அதை விடுங்க, ஒரு கொசு அது கடித்த உடனே நமக்கு எங்கே இருந்தால் அந்த கோபம் வரும்னு தெரியாது. முழு பலத்தை செலுத்தி அது ஓங்கி ஒரு அடி, அது இப்படி எட்ட பண்ணால் அது நசுங்கிடும். ஆனால் முழு பலத்தையும் செலுத்தி அதை அடிக்கிறோம். ஏன்? திடீரென்று வந்தவர் வலி. எறும்பு கடிச்சா அப்படிதான், உடனே நசுக்கிறேன் பாருன்னு சொல்லி நசுக்கி எடுத்துடும். அது சம்பந்தமே இருக்க. நம்முடைய பலனங்க, அதனுடைய பலனை. ஆனால் இவ்வளோ பெரிய ஊசி எடுத்துகிட்டு வருவாங்க நர்ஸு. போட்டுக்கோ, போடுங்க. நான் கத்த மாட்டேன், ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டேன், நர்ஸ் அடிக்க மாட்டேன், எதுவும் பேச மாட்டேன், போட்டுக்கோ. எப்படிங்க இது? எறும்பு கடிச்சா கோவப்படுறோம், கொசு கடிச்சிச்சுன்னா அப்படி ஒரு கோபம். எப்படின்னா இந்த இருதயம் ஆயத்தமாயிருச்சு. இப்போ இந்த நர்ஸ் எடுத்துட்டு வருவாங்க, இது வலிக்கும், எல்லாம் சகிச்சுக்குமே, எல்லாம் தாங்கிக் கொள்வேன். இருதயம் சோதனைக்கு ஆயத்தமாகி விட்டது. ஹல்லேலூயா. ஆமென். சத்தியம் அப்படிதான். வரப்போகிற சோதனை எல்லாம் சகிக்கக்கூடிய பலனை அப்பன் இயேசு இந்த சத்தியத்தின் மூலம் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. போராட்டங்கள் வரும், சோதனைகள் வரும், அவமானங்கள் வரும், நிந்தனைகள் வரும். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகிக்கும், பொறுமையாயிருக்கும், அவசரப்படாது. அன்புக்கு பொறாமை இல்லை. ஹல்லேலூயா. சினமடையாது, தீங்கு நினையாது. நினைவே ரொம்ப தூய்மையா இருக்குங்க. அந்த அன்பு அகாப்பே அன்பு. ஹல்லேலூயா. ஆண்டுடைய அன்பை நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் செலுத்துவோம். சபையிலே நல்ல அன்புள்ளவர்களாய், ஐக்கியமுள்ளவர்களாய், ஒரே ஒரு வாழ்க்கை, தாராளம் மன்னிக்க நீங்கள் பழகுங்க. மன்னிக்கிற சுபாவம் தான் உலகத்திலே பெஸ்ட் கேரக்டருங்க. உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம், உங்களை அவமானப்படுத்தியிருக்கலாம், ஏளனமா பேசியிருக்கலாம், நிந்தித்து இருக்கலாம், தாராளமாய் மன்னியுங்கள். கிறிஸ்து நம்மை நாம் பாவிகளாய் இருக்கையில் சிலுவையிலே தமது அன்பை நமக்காக விளங்க பண்ணினார். ஹல்லேலூயா. ஆமென். உயிரோடு இருக்கிறப்பவே எல்லாம் சமாதானம் ஆயிரணும். அதுக்கப்புறம் நீங்க தேடி பிடிச்சாலும் கண்டுபிடிக்க முடியாது. நாமும் பகையோடு தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. ஹல்லேலூயா. எதுக்கு சொல்றேன்னா, தாராளமாய் மன்னிங்கள். உங்களை நிந்தித்தவர்களை, அவமானப்படுத்தினவர்களை, சிலுவையில ஆணி அடிச்சிட்டு இருக்கிறப்பவே சொல்றார் ஆண்டவர், பிதாவே இவர்களுக்கு மன்னி, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாம செய்யறாங்கப்பா. நம்முடைய ஆண்டுடைய அன்பை பார்த்தீங்களா? அகாப்பே அன்பு, சுயநலமற்ற அன்பு. இந்த அன்பே பெரியது. ஆமென். கடைசி வசனத்தை வாசித்து முடிச்சிடலாமா? 1 கொரிந்தியர் 13:13. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. அன்பே பெரியது. ஹல்லேலூயா. அன்பு வளரக்கூடியது. பக்தி விருத்தி அடையும். எடிஃபிகேஷன், விருத்தி அடைகிறது, வளரு, growing process.
பெரியது அன்பு. ஆமென். கர்த்தருடைய அன்பை நாம் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். ஒருவர் அன்பாயிருங்கள். கர்த்தர் மேல் வீட்டு அறையில் கொடுத்த பிரதான புதிய கட்டளை. இந்த கட்டளை எத்தனை பேர் பின்பற்ற ஆயத்தமாக இருக்கிறோம்? அருமையான ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக செபிக்கிறோம். நீங்கள் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று புதிதான கட்டளையை மேல் வீட்டறையிலே சீஷர்களுக்கு போதித்து கொடுத்தீரப்பா. இன்றைக்கும் அதே அந்த செர்மன் இன்றைக்கு நாங்கள் தியானிக்கும்படி பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் கிறிஸ்துவின் அன்பை எங்கள் சபையிலே, எங்கள் வீட்டிலே, நாங்கள் வேலை செய்கிற இடத்துலப்பா கடுகளவும் எதிர்பாராமல் பிறர் நலனில் சுயநலமற்ற அன்பை செலுத்த, கிறிஸ்துவின் அன்பை நாங்கள் வெளிப்படுத்த கிருபை செய்வீராக. வசனம் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை பேர் பேராக தொட்டு ஆசீர்வதி. இந்த அன்பு அவன் இருதயத்திலிருந்து பொங்கி வழியட்டுமா ஆண்டவரே. வேற எந்த அன்புக்குள்ளேயும் போய்விடக்கூடாதப்பா. தேவனுடைய அன்பே சிறந்தது. இயேசுவின் அன்பை பிறருக்கு வெளிப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யும். ஆணிகள் அடித்து கொண்டே இருந்தபோது ஆண்டவர் நீ ஜெபித்தீர் சுவாமி. உம்மை சிலுவையிலே ஆண்டவரே கடைசி சொட்டு இரத்தம் வரை அவர்கள் ஆண்டவரை அடித்து கொலை செய்த போது அவர்களுக்காக மன்றாடி ஜெபித்த சுயநலமற்ற அன்பு ஆண்டவரே, அந்த அன்பை எங்கள் இருதயத்தில் ஊற்றுவீராக. தீங்கு நினைக்கக்கூடாது, பொறாமப்படக்கூடாதப்பா. எல்லா உபதேச வார்த்தையும் நாங்கள் கற்றுக்கொண்டோம். அதை நாங்கள் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்த கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.